12th ரிசல்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பா நீங்க எதிர்பார்த்த ஸ்கோரை கண்டிப்பா இந்த எக்ஸாம்ல நீங்க அடிப்பீங்க. ரொம்பவே பதட்டமே இல்லாம சிம்பிளான மெத்தட்ல உங்களுக்கு எஸ்எம்எஸ் கண்டிப்பா வரும். எஸ்எம்எஸ் வரதுக்கு முன்னாடி கூட உங்களுடைய 12th ரிசல்ட்டை ஈஸியா நீங்க உங்க போன்ல இருந்தே பார்த்துக்க முடியும். அதை எப்படிங்கறதான் பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிசல்ட்டை பார்க்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு அஃபிஷியல் வெப்சைட் இருக்கு. tnresult.nic.in அப்படிங்கிற அதோடைய ரிசல்ட்டுக்கான ஒரு வெப்சைட் லிங்க். ஸோ லிங்க்கை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது நீங்கள் இப்போ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஏன்னா நமக்கு இன்னும் ரிசல்ட் பப்ளிஷ் ஆகலை. ஸோ நமக்கு எப்போ ஆகுதுன்னா மே 8ஆம் தேதி 9 மணிக்கு ஷார்ப்பாக பப்ளிஷ் ஆகிடும். ஸோ அந்த டைமில் நீங்கள் இந்த ஒரு வெப்சைட்டை கிளிக் பண்ணும் போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த வெப்சைட் இப்போ கிளிக் பண்ணால் இப்படி இருக்கும். இதுவே நீங்கள் அந்த ரிசல்ட் அப்புறம் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். அங்கே என்ன இருக்குன்னா HSC +2 எக்ஸாமினேஷன் ரிசல்ட் மார்ச் 2025 அப்படின்னு இருக்கும். அங்கே நமக்கு +2 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ஒரு பேஜ் போகும். ஸோ அடுத்த ஒரு பேஜ் என்னன்னா இங்கே நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். எகெயின் டேட் ஆஃப் பர்த்தை என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எங்கே ப்ரோ இருக்கும் அப்படின்னா உங்களுடைய ஹால் டிக்கெட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஹால் டிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த நம்பரை கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. எகெயின் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் இருக்கும். ஸோ இந்த டேட் ஆஃப் பர்த்தில் நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன என்டர் பண்ணணும்னா டேட் என்டர் பண்ணணும், அதுக்கப்புறம் மந்த்து, அதுக்கப்புறமா இயர் என்டர் பண்ணணும். ஸோ இப்படி இந்த ஃபார்மெட்டில் அவங்க கொடுத்துருக்கிற ஃபார்மெட்டில் என்டர் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் நீங்கள் ஸ்கூலில் கொடுத்துருப்பீங்க ஜாயின் பண்ணும் போதோ இல்லை உங்களுடைய டிசியில் இல்லைன்னா நீங்கள் 10th மார்க் ஷீட் வச்சிருப்பீங்க அதில் உங்களுக்கு கண்டிப்பாக டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு நீங்கள் கெட் மார்க் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்டாகவே உங்களுக்கான ரிசல்ட் கிடைச்சிடும். எஸ்எம்எஸை விட நீங்கள் ஈஸியாக நீங்கள் வெப்சைட்ல இருந்து நீங்கள் பார்த்துக்க முடியும். வெப்சைட்டோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.